லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கோங்களேன், அதுக்கு ரெண்டு சைடு இருக்கும். ஒரு காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹெட் டெய்ல்னு சொல்லி ரெண்டு சைடு இருக்கும். ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் சைடு பேட் சைடு அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு நாடு, ஒரு சிட்டி துபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த துபாயில் இருக்கக்கூடிய குட் சைடு என்ன, பேட் சைடு என்ன, இது ரெண்டத்தை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த வீடியோ பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது துபாய்க்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இல்லை அங்கே போய் செட்டில் ஆக போகிறாங்க, துபாயில் போய் படிக்க போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ ஒருத்தர் வந்து துபாய்க்கு போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது துபாய்க்கு போகிறாங்க அப்படின்னால், இல்லை துபாயில் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னால், அவங்க கிட்ட நீங்க சொல்ற விஷயமா இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நான் சொல்ல போறது துபாயுடைய குட் சைடு என்ன, துபாயில் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது, துபாய் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு இந்த நிலைமையில துபாய் இப்படி செழிப்பா இருக்கக்கூடிய காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு துபாயினுடைய மறுபக்கம் டார்க் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவரைக்கும் வெளி உலகம் காட்டாத அந்த டார்க் சைடு எதுவா வேணா இருக்கட்டும், துபாய் கவர்மெண்டா இருக்கட்டும் அண்ட் துபாயில் இருக்கக்கூடிய அந்த மீடியாஸா இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸ், இதெல்லாம் மக்களுக்கிட்ட மறைக்கக்கூடிய அந்த டார்க் சைடு என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் 50 இயர்ஸ் ஆகோ, அதாவது நம்மளோட அப்பா அம்மாலாம் வந்து பிறந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்னு எல்லாரும் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து ஒரு growth பாத்தை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த காலகட்டத்தில் துபாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஊர் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனவர்களுடைய கிராமமா இருந்துச்சு. துபாய்னு சொல்லப்படுற இந்த ஒரு சின்ன ஊர் வந்து டெசர்ட், கண்ணை கெட்ட தூரத்துக்கு எதுவுமே கிடையாது, மண்ணு 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 மட்டும்தான். மண்ணுக்கு இல்லாத இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்ப பெட்ரோலியமும் கண்டுபிடிக்கப்படலை. இப்படி துபாயில வந்து எதுவுமே கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் தான் அங்க இருக்கிற மக்களுடைய பிழைப்பை எதை நம்பி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைவ் அடிச்சு தண்ணிக்குள்ள போயிட்டு முத்து எடுத்துட்டு வருவாங்க. அங்க இருக்கிற கிராம மக்கள், துபாய் அப்படின்றது வந்து ஒரு கிராமமா இருந்துச்சு, எல்லாருமே பெரிய கிராமமா இருந்துச்சு. மக்கள் வந்து டைவ் அடிச்சு உள்ளுக்குள்ள இருந்து முத்து எடுத்துட்டு வந்து அதை வச்சு ட்ரேட் பண்ணி பொழைப்பு நடத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப குறுகிய ஒரு சின்ன இடம், மக்கள் வந்து வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ அங்க இருக்கிற மன்னர் வந்து ஒரு டெசிஷன் இருக்கிறாரு, துபாயை மாத்தி காமிக்கணும்னு. அண்ட் மாத்தி காமிச்சாரா? எஸ். 2020ல வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் மால் இருக்கிற ஊர் இது துபாய். வேர்ல்டுலயே டாலஸ்ட் பில்டிங் இருக்கிற ஊர் இது துபாய். பாம் ஜுமேரா ஆர்டிபிஷியல் ஐலாண்ட்ஸை கிரியேட் பண்ண ஊர் இது துபாய். அண்டர் வாட்டர் ஹோட்டல் துபாய். வேர்ல்டுல இருக்கிற ஒன்லி 7 ஸ்டார் ஹோட்டல் துபாய். அண்டர் வாட்டர் டென்னிஸ் கோர்ட் துபாய். இது எல்லாம் போக அண்டர் வாட்டர் பிரிட்ஜ் துபாய். உலகத்துல இருக்கிற ட்ரெயின்ஸ்ல வந்து 25% ஹியூமன்கஸ் ட்ரெயின்ஸ் வந்து துபாயில இருந்துகிட்டே இருக்கான். ஏன்னா அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே டூரிசம் அப்படின்னு யோசிச்சாலே துபாய்க்கு தான் முதல்ல யோசிக்கிறாங்க. துபாயில ஏர்போர்ட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், உலகத்துல இருக்கிற எந்த ஒரு கண்ட்ரியா வேணா எடுத்துக்கோங்களேன், அங்க இருக்கிற ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, துபாயோட ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஒண்ணுமே இல்லாத டெசர்ட்டா இருக்கிற ஒரு துபாயில வந்து இன்னைக்கு மொத்த உலகமுமே வந்து ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பிசினஸ் மேனும் துபாயில போயிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரோட ட்ரீமும் துபாயில போய் வேலை பார்க்கணும்னு இருக்கு. தண்ணி இல்லாத காடுங்க துபாயில, தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு ஊர் வந்து இன்னைக்கு எப்படி எல்லாமே இருக்கிற ஊரா மாறிச்சு? இது என்ன பெரிய கேள்வி, அவங்களோட தான் ஆயில் இருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய மிஸ்கான்செப்ஷன். துபாயினுடைய இன்கம்ல, துபாய் கவர்மெண்டோட இன்கம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயில்னால வர இன்கம் வந்து less than 7%. துபாய் வளர்றப்போ அங்க இருக்கிற மக்களும் வளர்றாங்க. இன்னைக்கு துபாயோட பாப்புலேஷன் வந்து 90% வந்து ஃபாரினர்ஸ். 90% அங்க துபாய் உருவாக்குனவங்க வந்து இந்தியன்ஸ், பாகிஸ்தான்ஸ், பங்களாதேஷியன்ஸ், பிலிப்பினோஸ். நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போய் தான் துபாய் உருவாக்கி இருக்காங்க. ஆனா நம்ம ஊர் அந்த அளவுக்கு முன்னேறல. ஆனா நம்ம கிளம்பி போய் அந்த ஊர் எப்படி இப்படி முன்னேற்றிட்டு வந்தோம். துபாயினுடைய கதை என்ன? இன்னைக்கு மோட்டிவேஷன்ல ஒரு நபரை பத்தி பார்க்க போறது இல்ல, ஒரு மக்கள் கூட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு நாடே மோட்டிவேஷனா நம்ம முன்னாடி எந்திரிச்சுட்டு இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. துபாய் அப்படின்னா நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? துபாய் ஷேக்குகள், காஸ்ட்லி கார்ஸ், பணம், பப்பு, பவர், அப்புறம் பார்ட்டிஸ், ஃபுல் என்ஜாய்மெண்ட்னா நமக்கு தெரியும். டிராவல் பிளாகர்ஸ்ல இருந்து திண்ணையில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் வரைக்கும் எல்லாருமே நமக்கு சொல்ற ஒரே விஷயம் துபாய்னா லக்ஸுரி, லக்ஸுரினா துபாய்னு சொல்லுவாங்க. பூர்ஜ் அல் அரப் ஹோட்டல்ஸ்ல இருந்து 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வர, பூர்ஜ் கலிஃபா ஃபவுண்டேஷன் வரைக்கும் எல்லாமும் டாப் கிளாஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. துபாய் ஷேக்குகள் கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குதுன்னா அவங்களுடைய பிரைவேட் ஜெட்ல இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் ஒர்க்ல இருந்து அந்த ஜெட்ல இருக்கக்கூடிய டாய்லெட் பேப்பர் வரைக்கும் எல்லாமும் கோல்டாலே தயாரிக்கப்பட்டது. அப்ப இதோட சேர்த்து $1 பில்லியன் மதிப்புடைய ஆயில் கிடைக்குது. அப்போ துபாய் டூரிசம் வேற இருக்கு. இதுதான் துபாயோட சிச்சுவேஷன். இந்த துபாய் டூரிசம் பத்தி யூடியூப்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா அதுல லக்ஸுரி லைஃப், என்ஜாய்மெண்ட், தீப் பார்ட்டிஸ், கவர்ச்சியான பெண்கள், கார்ஸ், நம்ம மூளையை கழுவுற பல காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும்.
இதை பார்த்துட்டு துபாய் போயிட்டாலே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம், நல்லா செட்டில் ஆயிடலாம் நினைச்சு துபாயில ஏதாச்சும் வேலைக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஆனா நிஜம் என்னதுன்னா, துபாய்க்கு வேலைக்காக போற பலரும் பணக்காரர் ஆகிறது இல்ல. அங்க நமக்கு தெரியாத பல டார்க் சைடுகள் இருந்துட்டு இருக்கு. இந்த துபாய் கவர்மெண்ட் நம்மள மதிமயக்கிறதுக்காகவே வெறும் 30% மட்டும் சொகுசா இருக்கக்கூடிய துபாயை மட்டும் வெளிப்படையா காட்டிட்டு இருக்காங்க. ஆனா மீதி இருக்கிற 70% துபாய் எப்படி இருக்கும்? அங்க கூலி வேலைக்காக போற நம்மளோட இந்தியர்கள் என்ன ஆகுறாங்க? துபாய் கவர்மெண்ட் எதனால இவைகளை மறைக்கிறாங்க? இப்படி இதை சார்ந்த பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்த டேட்டா பிரகாரம் ஒரு டே ஆவரேஜா 7 இந்தியர்கள் துபாயில இறந்து போறாங்க. இப்படி இந்தியர்கள் துபாயில இறந்து போறது ஏதோ முதல் தடவை கிடையாது. இது எத்தனையோ வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. 2005 யூஏஇல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசில 971 இந்தியர்களுடைய இழப்பை அப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா 921 பேர்ல வெறும் 61 பேர் மட்டும் தான் எனி ஆக்சிடென்ட் மூலமா இறந்தவங்களா இருக்காங்க. மீதி உள்ள 910 பேரும் அப்நார்மல் டெத்தா இருக்காங்க. வெறும் சோசியல் மீடியால ஷேக்கிலோட லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு துபாய்க்கு போனா லைஃப் செட் ஆயிடும், ஹாப்பி ஆயிடலாம்னு சொல்லிட்டு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து துபாயில் ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பியும் போயிடுறாங்க. ஆனா அங்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய சீன் அப்படின்றது ரிவர்ஸ் ஆயிடுது. துபாயில ஒர்க் பண்ற ஒரு நார்மல் பர்சன் அவர் தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னா அவர் சம்பாதிக்கிற வருமானத்துல 70% அவர் ரூம் வாடகைக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனாலே அங்க ஒரு ரூமுக்குள்ளார பலரும் ஷேர் பண்ணி தான் தங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மீதமுள்ள 30% இன்கம் வச்சுதான் அவங்களுடைய மற்ற செலவுகளை பாத்துக்கிறாங்க. அதோட எல்லாரும் நினைக்கிற போல துபாயில வேலைக்கு சம்பளத்தை வாரி கொடுத்துட மாட்டாங்க. அங்க 70% பாப்புலேஷனுடைய மந்த்லி ஏர்னிங்ஸ் வெறும் 30,000 கூட தொடாது. அதாவது மாச சம்பளம் 1,00,000 கால்வாசி கூட கிடைக்காது. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே ஒரு டவுட் வரலாம், துபாயில இந்த அளவுக்கு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்குது, ஆனா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் லேபோங்கிரி கார்ஸ் யூஸ் பண்றாங்க, துபாய் ஷேக்குகள், கோல்டு ரோல்ஸ் ராய்ஸ் டிராவல் பண்றாங்க. இதெல்லாம் ஃபேக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி இது எதுவுமே ஃபேக் இல்ல, உண்மைதான். ஆனா இது மட்டும் தான் நமக்கு சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா காட்டப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா அதே சோஷியல் மீடியால நியூஸ் எல்லாம் காட்டப்படாத துபாயின் மறுபக்கம் ஒன்று இருந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோம்னா அங்க ரொம்ப ரொம்ப கொடூரமா டேஞ்சரஸா இருந்துட்டு இருக்கும். சரி, துபாயோட ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துபாயோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 2022ல நம்ம துபாய் போனப்போ அங்க விசிட் பண்ண இடங்கள் எல்லாத்தையுமே விளாக் பண்ணதே இருக்குது. அங்க நடந்து போறது எல்லாத்தையுமே விளாக் பண்றது அளவுக்கு சுத்தி எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வித்தியாசமா நான் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு துபாயில இருந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் vlog கூட மேக் பண்ணி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. எனிவே பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, how did Dubai become this? ஒரு நாடு நல்லா வளர்ந்தாலும் சரி, ஒரு நாடு மோசமா போனாலும் சரி, அதுக்கு காரணம் வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்யறவங்களா தான் இருப்பாங்க. துபாய் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் வந்து அல் மக்தூம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை சார்ந்தவர். இந்த அல் மக்தூம் அப்படின்றவங்க தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில இருந்தே துபாயை ஆட்சி செஞ்சுட்டு வர அரச குடும்பம். பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ இந்த அல் மக்தூம் குடும்பத்துக்கும் துபாயினுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டுச்சு. அந்த அக்ரிமெண்ட் படி நாங்க 2 பேருமே சண்டை போட்டுக்க மாட்டோம், நீங்க வந்து இந்த பாதையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து துபாய் வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. பேசிக்கா துபாய் வந்து உலகத்தோட சென்டர்ல இருக்கும். நீங்க மேப் பாத்தீங்கன்னா யூகேவுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு வர வழியில தான் வந்து துபாய் இருந்துட்டு இருக்குது, கடல் வழியில எஸ்பெஷலி. சோ இதுக்கு வந்து துபாயினுடைய ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. துபாய் ஆனா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க துபாய் வளர்றதுக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பட் பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவில தான் வந்து அவங்களுடைய எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டாங்க. இங்க இருந்து ஏகப்பட்டது கொள்ளையடிச்சாங்க. பட் இந்தியாவில தான் வந்து அவங்க ரயில்வேஸா இருக்கட்டும், இந்தியாவில போஸ்டல் சர்வீஸா இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கட்டும், இந்தியாவில தான் வந்து அவங்க எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. பிரிட்டிஷர்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிற சென்னையை கூட சொல்லலாம். சென்னையை வந்து பிரிட்டிஷர்ஸ் உருவாக்குனது தான். ஸோ இந்த மாதிரி வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க நடுவில் இருக்கிற துபாயை வந்து கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. அது வந்து அந்த அல் மக்தூம் குடும்பம் வந்து ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற மன்னர் இருக்கார்ல, அதாவது முகமது பின் இருக்கார்ல, இவரோட அப்பா வந்து ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. லண்டனை போய் பார்க்கறாரு, அதே மாதிரி வந்து பாரிஸை போய் பார்க்கறாரு. எல்லா சிட்டிஸையும் யூரோப்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சமே போய் பார்க்கறப்போ நம்ம ஊரையுமே இப்படி மாத்தணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் வருது. அதுக்கு அவர் முதல் ஸ்டெப்பா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்றாரு. துபாயில ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத ஒரு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம். துபாயோடைய ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து எடுத்து வாழ்ற ஒரு பழைப்பு நடத்த ஒரு மக்கள் தான். அங்க அரிய வகை மீன்கள்னு கூட எதுவும் கிடையாது. ஏன்னா டெசர்ட், ஓகேவா, டெசர்ட் உப்பு தண்ணி முழுக்க எதுவுமே கிடையாது. தண்ணி கூட வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர வேண்டிய நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. சோ அப்போ அவர் என்ன டிசைட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்தியாவுக்கு ஜனத்தொகையா இருக்கட்டும், சைனாவுக்கு அவங்களுடைய மினரல்ஸா இருக்கலாம், ஜனத்தொகையா இருக்கலாம். அந்த மாதிரி துபாயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட நடு புள்ளியில இருக்கு. இந்தியாவுக்கும் சரி யூகேக்கும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற எந்த நாடுகளுடைய மைய
புள்ளியில இந்த துபாய் இருக்குன்றதுனால அவங்க வந்து ஒரு ட்ரேட் பேஸ்டு டூரிசம் பேஸ்டு கண்ட்ரியா மாறணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து துபாய்க்கு இவ்வளவு பணம் வந்து சேர்றதுக்கு காரணம் உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிஸும் துபாயில வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் யோசிக்கிறதுக்கு காரணம் துபாயில வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. எவ்வளவு பெரிய போல்டு மூவ் யோசிச்சு பாருங்க. இந்தியாவா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பெரிய கண்ட்ரியா இருக்கட்டும், ஒரு நாட்டுக்கு வருமானம் வரணும்னா நம்ம கிட்ட இருந்தா போகணும். அந்த நாட்டு மக்கள் வந்து வரி வரி வரின்னு என்ன வரி, நடந்தா வரி, தூங்குனா வரி, ரோடு குழி போட்ட வரி, போடலனா வரி, டைரக்ட் டாக்ஸ் இல்ல இன்டைரக்ட் டாக்ஸ் வரியை நம்பி தான் இருக்குது. துபாய் டிசைட் பண்றாங்கன்னா எங்களுக்கு வரி பணம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா பெரிய கம்பெனிஸும் வந்து துபாய் பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ஏன்னா இருந்தாலும் துபாயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வெறும் பொட்டல் காட்டுல யார் வருவாங்க? முழுக்க முழுக்க டெசர்ட்டா இருக்கு. சோ அப்ப இங்க பில்டிங்ஸ் தேவைப்படுது டிசைட் பண்றாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு பில்டிங்கா இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தண்ணி தேவைப்படும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய பில்டிங்குள்ள தண்ணி தேவைப்படும். தண்ணி இல்லாத ஊர்ல எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி. சோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தண்ணியை எங்க இருந்து கொண்டு வருது? துபாய் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இல்ல உப்பு தண்ணியா இருக்குது, பக்கத்து எமிரேட் ஆரம்பிச்சிடறாங்க, பக்கத்து நாடு ஆரம்பிச்சிருது. என்ன பண்றது முடிச்சிட்டு இருக்கிறப்பதான் மண்ணுக்கடியில எவ்வளவு தூரத்துல தண்ணி இருக்குன்னு பார்த்தால் கிலோமீட்டர் கணக்குல உள்ளக்குள்ள தண்ணி இருக்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் காருக்கு மாறிட்டு இருக்கோம். பட் அப்பவே வந்து அந்த அல் மக்தும் குடும்பத்துல ஐடென்டிஃபை பண்றாங்க, நம்ம ஆயிரம் நம்பி இருக்க முடியாது, இது ஒரு நாள் காலி ஆயிடும், எம்டி ஆகிற ரிசோர்ஸ், அப்ப இதை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு சவுதி மாதிரி கண்ட்ரிஸ் தான் இன்னும் ஆயிரம் நம்பி தான் இருக்காங்க. துபாய் அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம ஆயிரம் நம்பி இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அதுல இருந்து வர காசை வந்து மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. தண்ணி வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. தண்ணி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடு சராசரியா கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சும்மா சொல்லுங்க, நம்ம ஊர்ல வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, ஒரு வருஷம் ஆகுமா? துபாயில வேர்ல்ட்லயே டாலஸ்ட் பில்டிங்கான பூஜ் கலிஃபாவை 6 வருஷத்துல கட்டி முடிச்சாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி இருக்கும்? உலகத்திலே அதிகமான நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ், உலகத்திலே அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணி, அதிகமான அயர்ன் யூஸ் பண்ணி, கிளாஸஸ் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஸ்கேல் ஆஃப் ஒரு பில்டிங்கை வந்து 6 வருஷத்துல கட்டி முடிக்கிறாங்க. துபாயில வந்து உலகத்துல இருக்கிற ஒரே 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்படுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் முள்ளுக்குள்ள ஆட்கள் வர வைக்கணும்னு தோணுது. சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க துபாயில பில்டிங்கை நிலத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்கப்படுது. அவ்வளவுதாங்க. உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பில்லியனியர்ஸ் மில்லியனியர்ஸ் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீங்க நிலமும் வாங்கிக்கலாம், அந்த ஊர்ல நீங்க டாக்ஸும் கட்ட தேவையில்லைன்னா ஒரு பணக்காரனுக்கு வேற என்னங்க வேணும்? சோ காசு இருக்கிறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள பூர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது மட்டும் பத்தாது. யாரா இருந்தாலும் வந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு வந்து நம்பிக்கை வேணும் அந்த கவர்மெண்ட்ல. நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நான் சொல்றேனே, நம்ம ஊரை நான் குறை சொல்ல நினைக்காது, நடந்த ஹிஸ்டரி தான் நான் சொல்றேன். நம்ம ஊர்ல வந்து யூஎஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு வார்னிங் வந்து இந்தியாவுக்கு போற விமன் டூரிஸ்ட், யூஎஸ்ல இருந்து வர பெண்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இந்த ஊர்ல அதிகமாக ரேப் நடக்குதுன்னு. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் பாத்தீங்களா? நம்ம ஊர்ல கண்டிப்பா வெளியூர்ல இருக்கிற ஒரு வெள்ளக்காரன் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிக்க தான் செய்வேன், என்னது ஒரு ரேப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. துபாயில சேஃப்டி இஸ் பெஸ்ட் திங் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பெண்ணா இருக்கட்டும், எந்த ஒரு பையனா இருக்கட்டும், அவங்க கையில எவ்வளவு காசு வேணா வச்சுக்கோங்க, எவ்வளவு தங்கத்தை வேணா வச்சுக்கோங்க, எத்தனை மணிக்குனாலும் ஒரு நாள்ல எந்த ஊர்லனாலும் எந்த மூலையில வேணாலும் நீங்க துபாயில நீங்க நடந்து போயிட்டு இருக்கலாம். உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஏதாவது அதை மீறி பண்ணா கூட அன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. உங்ககிட்ட இருந்து எது புடுங்கப்பட்டுச்சோ அது மறுபடியும் உங்ககிட்ட கொடுக்கப்படும். ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டஸ்ட் ரூல்ஸ், இருக்கிறதுலே டஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து துபாயில வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய காரை வந்து கிளீனா வைக்காம இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபைன் போடப்படும். துபாய் வந்து இன்னைக்கு ஒரு டூரிசம் கண்ட்ரியாவே மாறிடுச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி டெசர்ட்டா இருந்த ஒரு ஊர் வந்து இன்னைக்கு டூரிசம்ல ட்ரைவ் ஆயிட்டு இருக்கு. எங்கேயாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு வந்து துபாயில டூரிஸ்ட் போறாங்கன்னு சொன்னா அவங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு டெசர்ட்டுக்கு எதுக்குடா போறாங்க, பாலைவனத்தை எதுக்குடா டூரிசம் யோசிப்பாங்க, அதான் ராஜஸ்தானே இருக்குன்னு. பட் இன்னைக்கு துபாய் எப்படி இருக்குன்றத பாருங்க. நம்ம ஆல்ரெடி vlog கூட மேக் பண்ணிருக்கோம். ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வந்து சம்மர்ல அடிக்குதுங்க. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ஏசி கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாப் வந்து யார் யூஸ் பண்ண போறாங்க? துபாயோட கவர்மெண்ட் யூஸ் பண்ணாது. துபாயோட மன்னன் யூஸ் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. துபாய்க்கார அந்த ஊருக்காரங்க யூஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. எல்லா பெரிய பெரிய பணக்காரங்க கவர்மெண்டே எல்லாமே கேர் பண்ணிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ண தேவையில்ல. இந்தியால இருந்து கிளம்பி போய் அங்க போய் பணக்காரனா இருக்கிற பஸ் ஸ்டாப் யூஸ் பண்ணானா? மாட்டான். அப்போ அங்க போற லேபரர்ஸ்க்கு வந்து கஷ்டப்படக்கூடாது. 50 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஊர்லயே அடிக்குது. சில இடங்கள்ல ராஜஸ்தான் மாதிரி இடங்கள்லாம் அடிக்கும். ஆனா அங்க இருக்கிற கவர்மெண்ட் அவங்களை எப்படி கேர் பண்ணிக்குது? சோ வெளியில இருந்து ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள வரணும்னா அவங்களுக்கு நம்ம எல்லாம் பார்த்துக்கணும், அவங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுக்கணும், உள்ளுக்குள்ள வரவங்களை வந்து நம்ம செழிப்பா வச்சுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிற காரணத்தால உலகத்துல இருக்கிற பெஸ்ட் டேலண்ட் வந்து துபாய்க்கு உடனே கிளம்பி போயிடுறாங்க. அங்க அவங்கள செழிப்பாக்குறாங்க. கவர்மெண்ட்டும் வளருது, கவர்மெண்டால மக்களும் வளர்றாங்கன்னு ஒரு மியூச்சுவல் growth அங்க இருக்கிற காரணத்தால துபாய் இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அந்த கிங்கோட பிசினஸ் நாலேஜுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவங்க ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. அதான் அவங்களோட மேஜர் இன்கம். துபாயில வந்து
வந்து ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குன்னா, உலகத்துல எந்த மூலையில போனீங்களாலும் பீச் ஃபேசிங்கா இருக்கிற ஒரு பில்டிங் வந்து எப்பவுமே ரெண்ட் அதிகம், எப்பவுமே வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூ அதிகம். கரெக்டா? பட் பீச் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இதை அவங்க பீட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். பாம் ஜுமேரா அப்படின்ற ஒரு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம். நீங்க வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம் ட்ரீ மாதிரி இருக்கும். இது வந்து நேரா ஒரு ரோடு உள்ள போகும். சைடுல வந்து அப்படியே பாம் லீவ்ஸ் மாதிரி ரெண்டு சைடும் வந்து பிரியும். இந்த ரோட்ல முன்னாடியும் வீடு பின்னாடியும் வீடு, ரெண்டுமே பீச் ஃப்ரண்ட் வீடு. யோசிச்சு பாருங்க, 5 லேயர் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை சுத்தி ஒரு சர்க்கிள் வேற, அதுவும் பீச் ஃப்ரண்ட், உள்ளுக்குள்ளே பீச் ஃப்ரண்ட், வெளியும் பீச் ஃப்ரண்ட். ஸோ சுத்தி இந்த மாதிரி எங்கெங்க காசு பார்க்க முடியும்னு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் ஃபீஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க. வாங்குறவனுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா டாக்ஸ் இல்லாமல் வாங்குறதுனால நான் வாங்குறது தான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிசினஸ் மாடலை துபாய் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதே தான் சிங்கப்பூர் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. இப்போ துபாய் பண்ணியிருக்காங்க. நினைச்சா இந்த நாட்டில் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஊர் மொத்த நாட்டையும் டாக்ஸ் பண்ண முடியலன்னா கூட நம்ம ஊர்ல இருக்க ஒரு சிட்டி, பெங்களூர், சென்னை, கொச்சி, ஹைதராபாத், மும்பை, டெல்லி அப்படி நம்ம மாற்ற முடியும்ல. பட் எங்க நம்ம மிஸ் பண்றோம்ன்றதா யதார்த்தமான ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டி வந்து துபாய் லெவலுக்கு இன்னைக்கு வேணாம், அடுத்த 50 வருஷத்துலயாவது மாறும் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சிட்டி வந்து 50 வருஷத்துக்கு கழிச்சு இன்னைக்கு துபாய் இருக்கிற மாதிரி இந்தியாவில் 50 வருஷத்துல மாறும் நினைச்சீங்கன்னா அது எந்த சிட்டியா இருக்கும்? இந்த ஒரு சிட்டிக்கு தாங்க ஹோப் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சிட்டியை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆனா 1966 இருந்து 2000வது வருஷத்துடைய ஆரம்பம் வரைக்கும் துபாயில ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமா பெருகிட்டு இருந்துச்சு. அதுதான் இமிகிரேஷன். துபாயில ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் அதிகரிச்சுட்டே போகவே அங்க லேபர்ஸ் அண்ட் பாப்புலேஷன் கூட அளவுக்கு அதிகமா பெருகிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி டெவலப்மெண்ட் நடக்குதுன்னா அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டணும்னா லேபர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க தான். அப்போ அந்த டைம்ல இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அதிகமாக வேலை வாய்ப்புகள் இல்லாம இருந்ததுனால ஸோ ஒர்க்கர்ஸ் தான் துபாய்க்கு போய் அங்க லேபராக ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க ஒர்க்குக்காக போன லேபர்ஸ்களை அடிமைகளை விட மோசமா நடத்தினாங்க. அப்போ ஸ்டார்ட் ஆன இந்த இமிகிரேஷன் ஸ்லேவரி தற்போதும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க நடக்கிற கொடுமைகள் எதுவும் நமக்கு காட்டப்படுறது இல்ல. அது ஏன் தெரியுமா? இங்க இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகள் எல்லாம் சில லோக்கல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிகள் இருப்பாங்க. இவங்க டவுன் அண்ட் வில்லேஜ்களுக்கு எல்லாம் போய் அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறவங்கள பார்த்து, ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க, துபாயை பாருங்க, லைஃப் செம்மையா இருக்கும், லைஃப் மாறிடும், சம்பளம் நிறைய கொடுப்பாங்க, அங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க லைஃபே வேற லெவல் செட்டில் ஆகி போயிடும், உங்க ட்ரீம் எல்லாத்தையும் அங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும், அங்க குட் சேலரியோட ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கூட தராங்கன்னு சொல்லி அவங்களை இவங்களுடைய மூளை கழுவி இந்த ஒர்க்கர்ஸ்களை ஒத்துக்க வைக்கிறாங்க. ஒன்ஸ் ஒர்க்கர்ஸ் இதுக்கு ஒத்துக்கிட்ட பிறகு விசா, பாஸ்போர்ட், பர்மிட்டட் இதை பத்தி எல்லாம் சொல்லி ஏஜென்சிகள் அவங்க கிட்ட இருந்து பணத்தை அதிக அளவுல வாங்கிக்கிறாங்க. அதோட இவங்களுக்கு துபாய்க்கு அனுப்புனதுக்காக இவங்க துபாயில இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள் கிட்ட இருந்தும் இந்த ஏஜென்சிகள் குறிப்பிட்ட அமௌண்ட்டை கமிஷனா வாங்கிப்பாங்க. இதுல துபாய் கம்பெனிகள் சிறப்பா இருப்பாங்க, அந்த ஏஜென்சிகளும் சிறப்பா இருப்பாங்க. ஆனா இடையில பலிகடாக்கப்படுவது இந்த ஒர்க்கர்ஸ் தான். எதனாலனா போகிறதுக்கு காசும் இல்லாம எப்படியாவது அங்க போகணும் கடன் வாங்கிடுறாங்க. அங்க வேலை செஞ்சு எப்படியாவது கடன் அடைச்சுதான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் மொத்த சீனே ரிவர்ஸ் ஆகிடுது. எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்றாங்களோ அவங்க பண்ற முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த ஒர்க்கர்ஸோட பாஸ்போர்ட்டை முதல்ல புடுங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 45 இருந்து 49 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் அடிக்கிற வெயில்ல கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வரைக்கும் இவங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். அது போல ஏஜென்சி சொல்றது போல இவங்களுக்கு நல்ல சேலரியும் கொடுக்க மாட்டாங்க. தினக்கூலி போல நடத்தி குறைஞ்ச சம்பளத்தை கொடுப்பாங்க. அதன்படி அவங்க எந்த நாட்கள் எல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அந்த நாட்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னதுன்னா, இப்படி புதுசா வர ஒர்க்கர்ஸ்கள் கிட்ட கம்பெனிக்காரங்க கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் 2ல இருந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் அப்சர்வேஷன் பீரியட்னு சொல்லி ஃபுட் அண்ட் அகாமடேஷன் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. இவங்களுடைய அகாமடேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் கொடுமையா இருக்கும். இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விட்டு சிட்டில இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்துல இந்த லேபர்ஸ் கேம்புகள்ல போயிட்டு அவங்களை தங்க வச்சிருவாங்க. இந்த லேபர்ஸ் கேம்ப்ல ரொம்ப சின்ன சின்ன அறைகள் தான் இருக்கும். அதோட இந்த ரூம்ஸ்ல ட்ரிபிள் டெக்கர் பெட்ஸ், அதாவது ஒரு பெட் மேல இன்னொரு பெட் அடுக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பெட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதே போல ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு 8ல இருந்து 10 பேர் வரையிலான ஒர்க்கர்ஸ்கள் நல்லா தங்க வைக்கப்படுவாங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னதுன்னா, இந்த லேபர் கேம்ப்ல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா மோசமா இருக்கும். இவ்வளவு அதிக டெம்பரேச்சர் இருந்தாலும் அங்க ரூமுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேன் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அதோட ஃபுட் அண்ட் வாட்டர் விஷயத்துக்கு வந்தோம்னா இவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி நிறைய வாட்டி கிடைக்காது. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க அங்க இருக்கணும், திரும்ப அவங்க நாட்டுக்கே போகலாம் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அது அந்த அளவுக்கு ஈஸியானது இல்ல. துபாய்க்கு போறவங்கல பலர் கடன் வாங்கிட்டு போறாங்க, இல்லனா ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக போறாங்க. சோ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, பணம் சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும்ன்ற நோக்கத்திலேயே வேற வழி இல்லாம அங்கே இருந்துடுறாங்க. ஒருவேளை பாதியில திரும்ப ஊருக்கு போகலாம்னு நினைச்சா கூட இந்த கம்பெனிஸ்கள் கான்ட்ராக்ட்ன்ற பேர்ல பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களை எங்கேயும் போக விடாம லாக் பண்ணிடுறாங்க. பாஸ்போர்ட் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியால கூட ஒன்றும் செய்ய முடியாது. இதுல சில ஒர்க்கர்ஸ்கள் இந்த கொடுமைகளை பொறுத்துக்க முடியாம அந்த லேபர் கேம்ப்லயே சூசைட் பண்ணியும் செத்து போயிடுறாங்க. இதுல இன்னொரு சிலர் அங்க வெயில வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டே உடல்நல குறைவு ஏற்பட்டு செத்து போயிடுறாங்க. 2010
2010 113 இந்திய தொழிலாளர்கள் துபாயில சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிருக்காங்க. 2011 நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வேலைக்காக துபாய் போனாரு. அவர் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பில்டிங் தான் பூஜ் கலிஃபா. அந்த பூஜ் கலிஃபாவுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மன அழுத்தம் தாங்க முடியாம பூஜ் கலிஃபா கட்டடத்தோடைய 147வது ஃப்ளோர்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொடுமையெல்லாம் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக போற லேபர்ஸ்க்கு மட்டும் நடக்கிறது இல்ல, அங்க வீட்டு வேலைக்காக போகக்கூடிய பெண்களும் தான் இந்த கொடுமைகளை ஃபேஸ் பண்றாங்க. பல ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து பெண்கள் டொமஸ்டிக் ஹெல்ப் ஜாப் அப்படின்ற பேர்ல துபாய்க்கு அனுப்பப்படுறாங்க. இப்ப டொமஸ்டிக் ஹெல்பர்னா இப்ப நம்ம ஊர்ல வீட்டு வேலைகளுக்காக வேலையாட்கள் போடுறாங்கல்ல, சேம் அதே போலதான் அங்க. ஆனா அவங்கள ஜஸ்ட் டொமஸ்டிக் ஹெல்பர்னு சொல்லி கூட்டிட்டு போய் அடிமைகளை போல வேலை வாங்குறதுலாம் இருக்கும். இவங்களை நான் ஸ்டாப்பா வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை அடிக்கிறது, இவங்களுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கூட நடத்தப்படுது. இவ்வளவு நடக்குது. இதெல்லாம் துபாய் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதான்னா அஃப்கோர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க பல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்களை ரன் பண்றதே துபாய் கவர்மெண்டோட அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடிய பணக்கார பிசினஸ்மேன்கள் தான். அப்போ துபாய் கவர்மெண்ட்டும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதுக்காக இது எல்லாத்தையும் வெளியே தெரியாம மறைச்சிடுறாங்க. யாராவது இந்த கொடுமைகளை பத்தி வாய் திறந்தா இல்ல எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்களை கொல்றது இல்லைன்னா ஜெயில போடுறதுன்னு போன்ற வேலைகளை செஞ்சிடறாங்க. பென் ஆண்டர்சன் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த லேபர் கேம்புக்கு ஒரு ஹிடன் கேமரா எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அப்ப இந்த ஒர்க்கர்ஸ்கள் கேமரா முன்னாடி வரத்துக்கு ரொம்ப அச்சப்பட்டிருக்காங்க. இதனாலனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா பேசினா அவங்களை கொண்டுடுவாங்க இல்லைன்னா ஜெயில போட்டுருவாங்கன்னு. சரி, இவ்வளவு கொடுமை நடந்தாலும் அதை வெளியே தெரியாம துபாய் கவர்மெண்ட் மறைச்சு துபாய் ஒரு பாரடைஸா எதுக்காக காட்டுறாங்கன்ற டவுட் உங்களுக்கு வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் இன்கம் தான். துபாயினுடைய மெயின் இன்கம் டூரிசம் அண்ட் ஓவர்சீஸ் பிசினஸ் நம்பிதான் இருக்கு. டூரிஸ்டுகள் அது போல பெரிய பெரிய பிசினஸ்மேன் இந்த லேபர் கேம்புகளை பத்தியோ அங்க நடக்கிற கொடுமைகளை பத்தியோ பார்த்தா அடுத்த முறை எப்போதும் துபாய் பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. சோ அதனால தான் துபாய் கவர்மெண்ட் இவைகளை மறைச்சு துபாய்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ், கார்ஸ், கவர்ச்சியான பெண்கள், பார்ட்டிஸ் நடக்கிற இடம்னு ஒரு என்ஜாய்மெண்ட் நாட அதை காட்டிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு டூரிஸ்டா துபாய்க்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லேபர் கேம்பை விசிட் பண்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எதனாலனா அங்க நடக்கக்கூடிய கொடுமைகளை உலகம் பார்த்துட்டா துபாயினுடைய உண்மையான நிறம் வெளியே தெரிஞ்சிருமேன்றதுனால தான். அது போல துபாயில விபச்சாரம் ரொம்ப மலிவா நடந்துட்டு இருக்கு. பிரசன்ட் இப்போ துபாயில 30,000க்கும் மேற்பட்ட ஃபீமேல் ப்ராஸ்டியூட்ஸ் இருக்காங்க. அதோட இவங்க எல்லாரையும் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள்ல இருந்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்து கட்டாயப்படுத்தியும் அல்லது பணத்தாசை காட்டியும் இங்க இருக்கக்கூடிய ஷேக்குகளுக்கும் பிசினஸ்மேன்களுக்கும் பாலியல் தொழிலாளர்களாக அனுப்பிடுறாங்க. இங்க ஹியூமன் வயலேஷன்ஸோட சேர்த்து துபாயினுடைய என்விரான்மெண்ட் கூட மிகவும் ஆபத்தானதா இருந்துட்டு இருக்கு. அது எப்படின்னா முன்னாடி சொன்னேன் இல்லையா, துபாயினுடைய மெயின் இன்கம்ல டூரிசமும் ஒண்ணுன்னு. சோ டூரிஸ்டுகளை அட்ராக்ட் பண்றதுக்காக 7 ஸ்டார் ஹோட்டல்ஸோட சேர்த்து ஆர்டிபிஷியல் ஐலாண்ட்ஸ்களையும் இவங்க கட்டிட்டு வராங்க. இந்த ஆர்டிபிஷியல் ஐலாண்ட்ஸ்னால அங்க ஃப்ளட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல ஹோட்டல் பில்டிங்ஸ் கட்டுறாங்களே தவிர அது டிரைனேஜ் சிஸ்டம்ஸ் சரியா கட்டுறது இல்ல. அதன்படி இந்த ஹோட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் ட்ரக் மூலமா ஒரு 3 நாட்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஃபைனலா அதை கடல்ல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. துபாயில ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற பகுதிகளுக்கு நிகராக டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. அதனால தான் அவ்வளவு பரந்த நிலப்பரப்புகள் இருந்தாலும் அவங்க பெரிய பெரிய அடுக்குமாடிகள் பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹாங்காங், சிங்கப்பூர், லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியால இருந்துட்டு இருக்கு. ஆனா துபாய் விஷயத்துக்கு வந்தோம் இங்க டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகம். இவ்வளவு ஹை டெம்பரேச்சர்ல இந்த அளவுக்கு மிரர் பில்டிங்ஸ் கட்டப்பட்டா எந்த ரேஞ்சுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சோ இந்த ஹீட்டை தாங்கிக்கிறதுக்காகவே அதிக அளவுக்கு ஏசி யூஸ் பண்றாங்க. இது என்விரான்மெண்ட் மேல பெரிய அளவு எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்குது. அதனால ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, நாம இந்த vlogsல அப்புறம் சினிமால பார்க்கறதெல்லாம் ஜஸ்ட் 30% துபாய் தான். ஆனா வெளியே காட்டப்படாத பல கொடுமைகள் துபாயில இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை துபாய்க்கு யாராவது போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கனாலோ, துபாய்க்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, துபாயை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். ஹேவ் எ கிரேட் டே. மறக்காம என்ன வேற ஏதாவது சோஷியல் மீடியாஸ் நீங்க ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரோட லிங்க்லாம் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போய் அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வீடியோ கைஸ். ஹேவ் எ கிரேட் டைம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.